சார், பலரது உழைப்பை உள்ளடக்கிய ஒரு வெற்றி மசோதா அப்படின்னு அவையில பேசின ஒவ்வொருவருமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தருணத்துல ஜிஎஸ்டி மசோதா அமலுக்கு வந்திருக்கிறது. உங்களுடைய உணர்வுகள் என்ன? நீங்க ஆரம்பிங்க பிரபு சார். உறுதியாக ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி இந்தியா அடியெடுத்து வைக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த நம்மளோட க்ரௌத் ரேட் வந்து இப்போ 7-8% அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிளாக போய் இன்னும் டபுள் டிஜிட் க்ரௌத்துக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சிறு சிறு குறைபாடுகள் இருந்தாலும் வர ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களில் அதை பற்றி விவாதித்து சரியான பாதையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் எல்லாத்துக்கும் என்று நான் நினைக்கிறேன். திருச்சேகர், உங்களுடைய கருத்து? உண்மையை சொல்லணும்னா இது ஒரு பொருளாதார விடிவெள்ளி வெளிச்சம் வந்துடுச்சு. ஸோ இனிமே வந்து க்ரோத் இருக்கும், டேக்ஸ் எவேஷன்ஸ் வந்து சப்ஸ்டான்ஷியலாக குறைக்கப்படும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்கிறது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும். திரு தனஞ்சயன், கடைசியாக சொன்ன மாதிரி இந்த குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்னு இவங்க முடிச்சிருக்காங்க. இந்த மெசேஜ் எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆகி அனைவரும் இதில் ஒருங்கிணைந்து வேலை செய்யும்போது நாட்டின் வளர்ச்சி பெருமளவில் பெருகுங்கிறதுல ஐயமே இல்லை. திரு மாரிஸ், உங்களுடைய கருத்து? இது ஒரு நாங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், பட்டய கணக்காளர்கள் இதை ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் நினைக்காம இது ஒரு ஆத்மார்த்தமாட்டு நம்ம நாட்டுக்கு வந்து இன்னைக்கு ஒரு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எடுக்கணும். இதை எடுத்து கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு இது ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும். திரு பொன்னுசாமி, ஜிஎஸ்டி நடைமுறை குறித்து பல இடங்களுக்கும் பயணித்து நீங்க வந்து விளக்கங்கள், அதற்கான பயிற்சிகள் அளித்து வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு இது அமலுக்கு வந்திருக்கும் தருணத்துல உங்களுடைய உணர்வுகள் என்ன? உங்களுடைய இந்த பயணம் வந்து ஒரு வெற்றிக்கான பயணமா தான் அமைஞ்சதா நீங்க நினைக்கிறீங்களா? உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு பார்க்கறதுக்கு. ஏன்னாக்க இது வந்து முதல் வந்து நமக்கு நாமே வாழ்த்து சொல்லிக்கணும். இந்த ஜிஎஸ்டியினுடைய அறிமுகப்படுத்தினுடைய முதல் பயனாட்டர்கள் கன்சியூமர்ஸ் தான். இந்த கன்சியூமர்ஸ் கிட்ட போய் அடிப்படையில் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ப்ரைஸஸ் எல்லாம் குறைக்கணும். அவர் சொன்ன மாதிரி ப்ரைஸஸ் குறையும். ப்ரைஸஸ் வந்து குறைஞ்சா கன்சியூமர்ஸ் பெனிஃபிட் ஆகுங்க. நம்ம பர்ச்சேஸ் செலவு பண்ணுற காசு குறையும், அது சேமிப்பாக மாறும். சேமிப்பு மாறி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறும். இன்வெஸ்ட்மெண்ட் மாறினாக்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருகும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பெருகுனாக்க இன்கம் வரும். இன்கம் வந்தால் பொருளாதாரம் வளரும். ஸோ இது படிப்படியாக ஒரு சுழற்சியாக போய் ஒட்டுமொத்த மக்கள், அதனால தான் இந்த ஜிடிபி வந்து 2% growth ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது அங்கே சொல்ல ஒரு பெரிய பிரமிக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் இதை உருவாக்கும் அப்படிங்கிறது ஐயமே கிடையாது. இந்த தருணத்தில் நம்ம வந்து நமக்கு வாழ்த்து சொல்றது கூட ஜிஎஸ்டி கொண்டு வந்து எல்லா தரப்பினருக்கும் வாழ்த்து சொல்லணும். இந்த அதிகாரிகள் உழைத்து இந்த கொண்டு வந்து எல்லா ஜிஎஸ்டி லாவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்து அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லணும். இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கத்தான் செய்யும். அதை வந்து அதிகாரிகளும் மக்களும் எடுத்துகிட்டு போய் புரிதல் வச்சு இங்கே இருக்கிறவங்க மாதிரிங்களாம் நிறைய போய் ரீச் அவுட் பண்ணி புரிதல் பண்ணி இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாக்க என்னோட பெனிஃபிட் கட்டாயம் நம்மளுக்கு ரீச் ஆகுங்கிற சந்தேகம் கிடையாது. நீங்க கொடுத்த விளக்கத்தில் நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நாளிடைவில், அதாவது பல ஆண்டுகள் கழிச்சு, ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாத்தையும் குறைச்சு டைரக்ட் டாக்ஸ் அதிகப்படுத்துறதுக்கான உண்மையான ஒரு வித்திடா நம்ம இதை பார்க்கலாம். அதுதான் ஜெனரலி பொருளாதார ஒவ்வொரு ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு 5-6 கட்டங்கள்ல டாக்ஸ் இருந்தாலும் எல்லா கண்ட்ரிலுமே ஒரு காலகட்டத்தில் வந்து சிங்கிள் டாக்ஸை நோக்கி போயிடுவாங்க. அதே மாதிரி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ வந்து நிறைய அரசாங்கத்தோடைய தாட் என்னவா இருக்குன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கிற வருவாய் வந்து இனி இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தும் போது குறையக்கூடாதுங்கிற ஒரு பேசிக் ரூல் அவங்க வச்சிருந்தாங்க. இப்போ வந்து வரி வருவாய் அதிகரிக்கும் போது வரி விதிப்புகள் கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, விரைவில் ஒரு சகஜ நிலையை கொண்டு வரணும். ஜிஎஸ்டி வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயமா நினைக்காம, அதனால தான் நாங்கள் எங்கள் ஐடிஎஃப் அமைப்பிலிருந்தே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம். நாளைக்கு வந்து 510 உற்பத்தி நிறுவனங்களும் முதல் இன்வாய்ஸை பண்ண போகிறோம். ஏன்னா அப்போதான் வந்து ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு உந்துதலை, ஒரு முயற்சியை எல்லாரும் செய்யணும். அப்போ ஒரு 10-15 நாளில் நம்ம போன மாதம் என்ன ட்ரேட் நடந்துட்டு இருந்தோ அந்த ட்ரேடுக்கு நம்ம வந்துடலாம். குறு நிறுவனங்களுக்கெல்லாம் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். அரசாங்கத்துக்கு, நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. ஸோ செயல்படுத்துறதுல அடுத்தது போகணும். எப்போவுமே தமிழ்நாடு வந்து குயிக்காக ரெக்கவர் ஆகிடும். இட்ஸ் எ ரெசிலியன்ட் ஸ்டேட். அதனால எங்களை பொறுத்தளவு ஒரு 15 நாளில் ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. குடியரசுத் தலைவர் பேசும்போது ஜிஎஸ்டி கவுன்சிலோட வேலை இதோட முடிஞ்சிடல, பாராட்டுகள் தெரிவிச்சாரு. ஆனால் கவுன்சிலோட வேலை இதோட முடிஞ்சிடல, அடுத்தடுத்து மேலும் முனைப்போட வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் எதை குறிப்பிட்டு அப்படி பேசுறாரு? அதாவது இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அங்கங்க சில இடத்துல ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை அங்கங்க சில ரேட் நியூட்ரலைசேஷன் வரலாம், இல்லை இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வரலாம். இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரெகுலராக மீட் பண்ணி அதை உடனே நிவர்த்தி பண்ணணும்
ஏன்னா அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது எதனால அதை சொன்னார்னா, இது வந்து ஒரு மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ எடுக்கக்கூடிய டிசிஷன் இல்லை. ஏதாவது ஒரு மாநிலத்தில் அந்த ஒரு வரியை மாற்றணும் இல்லை ஒரு இது பெனிஃபிட்டை கொடுக்கணும்னா கூட அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பண்ணி தான் கொடுக்க முடியும். அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனில். அந்த ஒரு காரணத்தினால தான் இனிமே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கொடுக்குறாரு. நீங்க வந்து ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து அட்வைசரா இருக்கிறதால உங்ககிட்ட கேட்கிறேன், ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுனால, இன்னைக்கு வந்திருக்கிறதுனால அத்தகைய ஏற்றுமதி இறக்குமதி குறித்த வர்த்தகங்கள் எந்த அளவுக்கு மேன்மைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதை உண்மையிலே அடைய எத்தனை மாதம் இல்லை எத்தனை ஆண்டுகள் ஆக வாய்ப்பு இருக்கு? ஏற்றுமதியில இந்த ஜிஎஸ்டி முறை இதுவரையும் டிராபேக், அப்புறம் ROSL அப்படிங்கிற முறை மூலமா டாக்ஸஸ் திரும்ப வழங்கி கொண்டிருந்தார்கள். இனிமே வந்து ஜிஎஸ்டியை வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் 0 ரேட்டட் அப்படிங்கிறதுனால அந்த மொத்த வரி என்ன நம்ம இன்புட்ல கட்டுறோமோ அதை பூராவுமே திருப்பி வழங்குற மாதிரியான ஒரு முறை அறிமுகப்படுத்துறாங்க. இதில் இனிஷியலாக சில செக்டார் கார்மெண்ட்ஸ் மாதிரியான சில செக்டார்களுக்கு வருமான இழப்பு இருக்கு. அது ஒரு 3-4 மாதத்துக்கு அந்த இழப்பு இருக்கு. பட் அரசாங்கம் அதை கருத்தில் கொண்டு இன்னும் அந்த டிராபேக்குங்கிற மெக்கானிசம் இன்னும் 3 மாதத்துக்கு அது கண்டினியூ தொடரும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. காமர்ஸ் மினிஸ்டர் போன வாரம் திருப்பூர் வந்திருந்த போது கூட இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நம்ம இருக்கிற அந்த பங்குச்சந்தையை தக்க வச்சுக்கிறதுக்காக செப்டம்பரில் இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசியை ரிவைஸ் பண்ணி அதில் இதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும் சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஃபீச்சர் என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டு இண்டஸ்ட்ரிக்கு ஃபேவரபுளாகவும் குவிக் ரெஸ்பான்ஸ் மெத்தடாலஜி இருக்கிறதுனால கூடிய விரைவில் 6 மாதத்துக்குள்ளே இது எக்கானமி பவுன்ஸ் பேக் ஆகி, எஸ்பெஷலி எக்ஸ்போர்ட் எக்கானமி வெரி குவிக்காக பவுன்ஸ் பேக் ஆகிடுங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னீங்க, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன் எதுவுமே கிடையாது, ஆனா வொகேஷனல் ட்ரைனிங்னு வரும்போது நிச்சயமா டாக்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. அங்கதான் எனக்கு வந்து ஒரு சிறிய முரண்பாடு தோணுது. ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஒரு முயற்சியை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது, மேக் இன் இந்தியாவை ஊக்குவிக்க பார்க்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு துறையில மட்டும் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து மேலும் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா? இருக்கு, கண்டிப்பாக. உங்களுடைய விடையை நான் பெறறதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் ஜிஎஸ்டி அமலானது குறித்து தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க, அதை பார்க்கலாம். வரி விகிதங்களை குறைக்க வேண்டும். இப்போ சிவகாசியில் பட்டாசு தொழிற்சாலைன்னா அங்கே இருக்கிற தொழிலாளி, முதலாளி, பொதுமக்கள், வியாபாரம் அத்தனையும் பாதிக்கப்படுது. அதனால தான் வியாபாரிகள் கடையெடுப்புக்கு அழைப்புவிட்டுருக்காங்க. கடைகளில் கருப்பு கொடி ஏற்றுறாங்க. இந்த விழாவை நடுநிசையில் விழான்னு வச்சுருக்காங்க. அதை வந்து எல்லா கட்சிகளும் புறக்கணிக்கிறாங்க. ஸோ இதனுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டு, பொதுமக்களுடைய பாதிப்பை புரிந்து கொண்டு இந்த வரி விகிதங்களை மத்திய அரசு மாற்றி அமைக்க வேண்டும், குறைக்க வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் வற்புறுத்துகிறது. முதலில் இந்த அரசாங்கம் வரி செலுத்துவோர் அனைவரும் பதிவு செய்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். தயார் நிலையிலே மாநில அரசாங்கங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதிகாரிகள் போதிய பயிற்சி பெற்றிருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதனால 5 ஆண்டு காலமாக இந்த சட்டம் விவாதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இன்னும் ஒரு 4-5 மாதங்கள் இவற்றெல்லாம் சரி செய்வதற்கு நேரம் கொடுத்திருந்தால் ஒருவேளை இந்த சட்டம் செம்மையாக கூட செயல்படக்கூடும். ஆனால் இவர்கள் இந்த விளம்பரத்தை விட்டுக் கொடுக்க மனதில்லாமல் இதை செய்கிறார். வர்த்தகர்கள், சிறு வணிகர்கள் உட்பட பலரும் இதில் அதிருப்தி அடைந்திருக்கின்றனர். இன்னொரு புறம் மாநில அரசுக்கான வருவாய் இந்த வரி விதிப்பு முறையின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வரி விதிப்பு முறையில் சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரிசீலித்திட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறேன். வரி விலக்கு அளிக்கப்பட்டிருந்த 509 பொருட்கள் வரி விதிப்பு பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. குறிப்பாக சிறு குறு தொழில்கள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா மாநிலங்களிலும் கடுமையான மக்கள் மத்திய எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தை அவசரம் அமலாக்குவதை மத்திய அரசாங்கம் ஒத்தி வைத்திருக்க வேண்டும். பட்டாசுக்கு அதிக வரி விதிப்பது என்பது ஒருபோதும் ஏற்பது அல்ல. தீப்பொட்டியை 2 மடங்காக வரி உயர்த்தியிருப்பது லட்சக்கணக்கான ஒரு வாழ்விலே அது சங்கடங்களை ஏற்படுத்துகிறது. எனவே மத்திய அரசு இந்த முக்கிய பிரச்சனையிலே மேலும் காலம் கொடுத்து சிந்தித்து செயல்பட்டிருந்தால் எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய
ஒரு நல்ல வாய்ப்பு முதல் நாளே இருந்திருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் ஜிஎஸ்டி அமலானது குறித்து தங்களுடைய கருத்துகளையும் விமர்சனங்களையும் வரவேற்பையும் ஒரு மிக்சட் ரியாக்ஷன் தான் சொல்லணும். அது எல்லாத்தையும் நம்ம நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய விருந்தினர்கள் கிட்ட விவாதிக்கலாம். நீங்க அந்த கேட்ட கேள்வி ஒரு சரியான கேள்வி. இது பற்றி நிறைய அனாமலி இருக்குது. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆல்ரெடி இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. என்சிவிடியில் ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கும் எக்ஸம்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் பிஎஸ்எஸ்ன்னு சொல்லி பாரத் சேவக் சமாஜ்னு ஒன்று கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க இப்ப பெரிய லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுல அரசாங்கம் எப்படி நினைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மனிதத்தனம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது. நான் அதை அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம சொல்லிட்டோம், அதனால நம்ம இனிமே இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது மக்கள், அரசாங்கத்தோட மக்கள். அப்ப ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அதோட அரசாங்கம் நடந்து இதுல சின்ன சின்ன அனாமலிஸ் வரும் கண்டிப்பா. அதை அரசாங்கம் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுத்து பரவாயில்ல, ஓகே கோ அஹெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு அரசாங்கம் இந்த வொகேஷனல் ஸ்டடீஸை ப்ரமோட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் சொல்லி அரசாங்கத்தில் அவ்வளோ தகராறு நடக்குது. ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சென்டர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் லிமிட் கொடுக்கலாம். நீ இவ்வளவுதான் பண்றேன்னா உனக்கு அந்த மாதிரி இந்த எக்ஸம்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தொடர்ந்து கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கும் இடத்துல தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. சார், நீங்க பல ஊர்களுக்கு பயணித்து ஜிஎஸ்டி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கீங்க. ஆனா நிதி அமைச்சரா இருந்து தற்போது குடியரசுத் தலைவரா இருக்க பிரணாப் முகர்ஜி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்ன மாதிரி நிதித்துறையிலே ஊர்ன ஒரு நபரை இதை பார்த்து பிரமிச்சு போற அளவுல தான் ஜிஎஸ்டி ஆனது இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் இது நடைமுறைக்கு ஏத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலியுறுத்தலையும் அவர் வச்சிருக்கிறாரு. அது எப்படி இமீடியட்டா சாத்தியமாகும் நான் கேட்கிறேன். மக்கள் இமீடியட்டா அதை ஏத்துக்கிறது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? இல்ல, அவரு என்ன சொல்ல வராருனாக்க, என்ன மாதிரி நிறைய நிதியமைச்சர் நிறைய வரிகளை பார்த்து அவர் எக்ஸைஸ் பத்தி சொன்னாரு, சர்வீஸ் டாக்ஸ் பத்தி சொன்னாரு. இந்த வரிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்டரி பின்னாடி இருக்கு, வரலாறு இருக்கு. ஒரு படிப்படி 1956-50 ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜா அது இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸான growth இந்த ஒரு வரியில மறுமை எக்ஸைஸ் பொறுத்த வரைக்கும், வேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு கேப்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து எல்லா வரியும் கொண்டு எல்லா ட்ரேடர்ஸ், மேனுஃபேக்சரர், ஸ்மால் ஸ்கேல் எல்லாத்தையும் ஒரே முகத்தில் கொண்டு ஒரே ஸ்டேட்டை ஒருங்கிணைச்சு ஒரு வரிய ரேட்ஸ் டிஃபரெண்டா இருக்கிற கொண்டு வர்றது தான் எனக்கு பிரமிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார். இட்ஸ் a very 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 important, very significant step in tax reform அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அவர் எனக்கு பிரமிப்பா இருக்கு. பட் இந்த வரி எல்லா மக்களையும் போய் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்போது சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படிங்கிற எனக்கு திடகாத்தமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவர் சொன்னார். உங்களுடைய கருத்து? அதாவது வெக்கேஷனல் ஸ்கில் பத்தி கேட்டிருந்தீங்க. இந்த சர்வீஸ் டாக்ஸ் அந்த ஜிஎஸ்டியில் எக்ஸம்ஷன் லிஸ்ட்ல 62ல நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ப்ரொவைட் பண்ற ஸ்கில் மாத்திரம் இல்ல, அதுல என்ன அப்ரூவ்டு லிஸ்ட் இருக்கோ அத்தனை வெக்கேஷனல் ஸ்கில் இது பண்ணிருக்காங்க. எங்க ஒரே ஒரு எஜுகேஷன் டாக்ஸ் பண்றாங்கன்னா கமர்ஷியல் கோச்சிங், அதாவது இப்ப இந்த ஐஐடி கோச்சிங் நடக்கிறது, நீட் கோச்சிங் நடக்கிறது, சிஏ கோச்சிங் நடக்கிறது, இந்த மாதிரி ஒரு பிரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் தான் எஜுகேஷன்ல டாக்ஸ் பண்றாங்களே தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர் வெக்கேஷனல் ட்ரைனிங் எல்லாத்துக்குமே ஏற்கனவே சர்வீஸ் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் இருக்கு. அதே எக்ஸம்ஷன் ஃபுல்லா கண்டினியூ ஆகுது. அதுல எங்கேயுமே டாக்ஸ் பண்ற மாதிரி இல்ல. அந்த 62 பிரிவு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. அதுல ஒரு சில விஷயங்களை பொறுத்தவரையில நான் அதுல பர்டிகுலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சொல்றேன். அது ஒரு பெரிய அனாமலி இருக்கு. நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய இதுல என்சிவிடில ஒரு டெக்னிக்கல் ரீசன்னால ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிக்குது. அதான் அதுல கவர்மெண்ட் கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷத்தனத்தை பயன்படுத்தணும். பரவாயில்ல அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா பிறகு பேசலாம். அது ஆக்சுவலா எல்லா துறையிலுமே இப்போ உதாரணமா நான் முதல்ல பேசும்போது காட்டன் டெக்ஸ்டைலுக்கு 5% குறைந்தபட்ச வரி விதிச்சிருக்காங்க, நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். ஆனா பாலிஸ்டர் அந்த செயற்கை நூலைக்கு 18% போட்டிருக்காங்க. ஸோ 18% பஞ்சுக்கும் செயற்கை பஞ்சுக்கும் 18% நூலுக்கும் 5% ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ வீவர் இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. இப்போ அதை மாற்றி ஃபைபருக்கு 12% செயற்கை நூலைக்கு மாற்றணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம். அது சம்பந்தமா டெல்லியிலலாம் நார்மலா கோரிக்கையோட நிறுத்தினா பத்தாது, அதுக்கான ஒர்க்கிங்ஸ் கேட்குறாங்க. நாங்கள் இந்த கடந்த ஒரு வாரமா அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். எதனால இந்த 12% பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ லாஸும் வராமல் இருக்கும், வீவருக்கும் இன்புட் கிரெடிட் கிடைக்கலாங்கிற ஒர்க்கிங் கொடுத்தால் கண்டிப்பாக அரசாங்கம் செவி சாய்க்கிறது. இந்த தனஜன் சொல்லும் போது இந்த டெக்ஸ்டைல் செக்டார் அதுலேயும் அந்த எக்ஸ்போர்ட் பற்றியும் பேசிட்டு இருந்தாருங்க. ஒரு குறிப்பாக பார்க்க வேண்டியது பர்டிகுலர் இந்த டெக்ஸ்டைல் செக்டர் நிறைய அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸும் ஸ்மால் ஸ்கேல் பீப்புளும் லாட் ஆஃப் எக்ஸம்ஷன் ஏற்கனவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எக்ஸம்ஷன்லாம் இப்போ எடுத்துட்டு
டாக்ஸேஷன் ஸ்கீமில் வராங்க. இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் திருப்பூர் உங்கள் ஏரியா எல்லா இடத்துலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ் பண்ணும்போது அவங்க டியூட்டி கட்டிட்டு இன்புட் ப்ரைஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சாரி இவர் சொன்ன ட்ராபேக்கும் ரீஃபண்டும் உடனடியாக வழங்கப்பட்டாதான் அவங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கும். 3 மாதம் 4 மாதம் டிலே ஆகுது, அக்கௌண்ட் சிஸ்டத்தில் பிரச்சனை ஆகுது, இது வரல அப்படி ஸ்கீம் போட்டிருக்கிறதுக்கு உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு பட் கண்டிஷன்ஸும் போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் சிஸ்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து நீங்கள் உடனே ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸ் போட்டு ரீஃபண்டை நீங்கள் முடக்கும் போது பண தட்டுப்பாடு ஏற்பட்டுருது. ஸோ ட்ரேடு அஃபெக்ட் ஆகுது, எக்ஸ்போர்ட் ட்ரேடு. ஸோ அது வந்து இந்த எக்ஸ்போர்ட் செக்டர்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் தே ஷுட் அட்ரஸ் தட் இஷ்யூ. அந்த குயிக்காக ரீஃபண்ட் ப்ராசஸ் பண்ணி குயிக்காக அந்த எக்ஸ்போர்ட்ஸ் நிவாரணம் வழங்கணும். நீங்க எல்லாருமே குறிப்பிட்டது போல இந்த ஒரு விவகாரத்துல மட்டும் மத்திய அரசு வந்து பெரிய மனுஷ தன்மையோட எல்லாருடைய குறைகளையும் கேட்டு அணுகி இமீடியட்டா ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு விரைவான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல அது மத்திய அரசு implementation, official implementation also should be very focused and take a liberal approach. ஆனா ஜிஎஸ்டிங்கிறது இன்னைக்கு நைட் அமலுக்கு வந்திருந்தாலும் இமீடியட்டா ஒரே நாள் அதற்கான ஒரு எதிர்வினையை நம்மளால பார்க்க முடியாது. அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே பொறுத்திருந்து பார்க்கத்தான் ஒரு அவசியம் இருக்கு. நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஜிஎஸ்டி குறித்த புரிதலை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்காக உழைச்சிருக்கீங்க. உங்க துறை சார்ந்தவர்களுக்கும் உதவுறதுக்கான முயற்சிகளை நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க. இன்றைய நமது சிறப்பு விவாதத்திற்கு வந்த உங்க ஐவருக்கும் நன்றி. ஜிஎஸ்டி குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துறதுக்காக புதிய தலைமுறை கடந்த பல நாட்களாகவே ஜிஎஸ்டி குறித்த விவாதங்களையும் விளக்க நிகழ்ச்சிகளையும் முன்னெடுத்து வருகிறது. இன்றும் சிறப்பு பிரம்மாண்ட ஒரு விவாத நிகழ்ச்சியை நாம் நடத்தி இருக்கிறோம். ஒரு புறம் துறை வல்லுநர்கள் வந்திருந்தார்கள், மறுபுறம் ஜிஎஸ்டியால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய அல்லது சாதகங்களை சந்திக்கக்கூடிய மக்களும் நமது விவாதத்தில் பங்கேற்றிருந்தார்கள். ஆனால் இன்றோடு இந்த நிகழ்ச்சி நிறைவடையவில்லை. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்த பிறகு இருக்கும் நிலையையும் தொடர்ந்து புதிய தலைமுறை உங்களுக்கு உண்மையை உடனுக்குடன் வெளிக்கொண்டு வரும் விதமாக நிகழ்ச்சிகளை வழங்க காத்திருக்கிறது. இன்றைய நம்ம நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.